என்னுடைய எலும்புகளை கொண்டு போய் கானான் தேசத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அடக்கம் பண்ணியாச்சு. மோசே காலத்துல வரும்போது யாத்திராகம் 13:19 சொல்லுது, மோசே தோண்டி எடுத்தான்னு சொல்லுது. எலும்புகளை என்ன செய்தாரு? தோண்டி எடுத்தார், கொண்டு வந்தாங்க. அடக்கம் பண்ணினது மோசே அல்ல. கானான் தேசத்துக்குள்ள போன பிறகு யோசுவா அடக்கம் பண்ணினா திரும்பவும். அதாவது எமோரியர் என்பவர்களுடைய 100 வெள்ளிக்காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கு அடக்கம் பண்ணினார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த ஜனம் 40 வருடமாக யாருக்கு எலும்பு தூக்கி நடந்தது? 40 வருடமாக வனாந்தரத்துல யோசேப்பின் எலும்புகளை தூக்கி சுமந்த ஜனம் தான் இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம். இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகளும் நாம எந்த வசனத்தை கொடுக்கிறோமோ அதை தூக்கி சுமக்கணும். இன்னைக்கு என்கிட்ட நீங்க ஏன் யூடியூப்ல இப்படி ஆயிரக்கணக்கான மெசேஜ் போடுறீங்கன்னு கேட்டா நான் சொல்லக்கூடிய பதில் ஒண்ணுதான். என்னன்னா, நாம மரணம் அடைந்தாலும் 100 வருஷம் கழிச்சு நம்ம மெசேஜ் என்ன செய்யாது? ஆமா, வெளியெல்லாம் போகாது. என்னைக்குனாலும் பிற தலைமுறைகள் இந்த மெசேஜை ஒரு வார்த்தைனாலும் கேட்கும். அதனாலதான் அது மாதிரிதான் யோசேப்பு எலும்புகளை அந்த இஸ்ரவேல் ஜனம் 40 வருஷமாக தூக்கி